வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 76வது குடியரசு தின விழாவையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் 3 நாள் பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட் புறப்பட்டு செல்கிறார். தமிழகத்தில் மதுரை மாவட்டம் மரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் நிறுத்தப்பட்டதற்கு பிஜேபி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். இணையவழி குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக 6 பேரை ஜார்க்கண்டில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் பிரக்னானந்தா, உஸ்பெகிஸ்தானின் நொடிர்பிக் ஆகியோர் முதலிடத்தில் உள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 76வது குடியரசு தின விழாவையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் வாழ்த்து தெரிவித்துள்ளதற்கு நன்றி தெரிவித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் அவர் பங்கேற்றதை நினைவு கூர்ந்துள்ளார். பாரிஸில் நடைபெறவிருக்கும் செயற்கை நுண்ணறிவு செயல்பாட்டு உச்சி மாநாட்டில் அவருடன் இணைந்து பங்கேற்பதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அயர்லாந்து பிரதமர் திரு மைக்கேல் மார்டினின் வாழ்த்திற்கு நன்றி தெரிவித்த பிரதமர் இரு நாடுகளும் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இந்தியாவும் அயர்லாந்தும் இடையேயான உறவு மேலும் வலுப்பெறும் என்றும் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் 3 நாள் பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட் புறப்பட்டுச் செல்கிறார். இந்த பயணத்தின்போது அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தும் வகையில் இப்பயணம் அமையும் என்று தெரிவித்துள்ளது. இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இன்று காலை மட்டும் 53,29,000 பேர் புனித நீராடியுள்ளனர். மகா கும்பமேளாவில் ஏராளமான மக்கள் பங்கேற்று வருவதையடுத்து இன்று முதல் அப்பகுதி போக்குவரத்தற்ற மண்டலமாக செயல்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. மௌனி அமாவாசையையொட்டி லட்சக்கணக்கானோர் மகா கும்பமேளாவில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று மகா கும்பமேளாவில் பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட உள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்ட நித்திய வாழ்க்கை தத்துவத்தை மகா கும்பமேளா பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். இதில் பங்கேற்பதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தில்லியில் வரும் 5ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அங்கு அரசியல் கட்சிகள் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன. ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் அறிக்கையை அதன் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று புதுதில்லியில் வெளியிட இருப்பதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலையொட்டி இன்று முதல் அங்கு தேர்தல் ஆணையத்தின் மூலம் பூத் ஸ்லிப் வழங்கப்படுகிறது. வரும் 1ஆம் தேதி வரை இப்பணி நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் 2,26,433 பேர் வாக்களிக்கும் வகையில் தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகிறது. வாக்களிக்குள்ள வாக்காளர்கள் அனைவருக்கும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவே பூத் ஸ்லிப் வழங்கப்படுகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 33 வார்டுகளிலும் பூத் ஸ்லிப் வழங்கும்படி நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று தொடங்கி வரும் 1ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணியில் அங்கன்வாடி பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கி வருகின்றனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம். விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு. தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு. மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம். 1 கோடி இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு. 28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 11,11,000 கோடியாக அதிகரிப்பு.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். தமிழகத்தில் மதுரை மாவட்டம் மரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் நிறுத்தப்பட்டதற்கு பிஜேபி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். தஞ்சாவூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக விமானம் மூலம் திருச்சி வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். சுரங்கம் அமையவுள்ள இடத்தில் புராதன சின்னங்கள் அமைந்திருப்பதாக மக்கள் அளித்த தகவலின் பேரில் பிஜேபி அதற்கான முயற்சிகளை எடுத்ததாக திரு எல் முருகன் கூறினார். இணையவழி குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக 6 பேர் ஜார்க்கண்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜம்தாரா மாவட்டத்தில் அவர்களை கைது செய்ததாகவும் அவர்களிடமிருந்து மொபைல் போன்கள், சிம் கார்டுகள், ஏடிஎம் அட்டைகள், 4 சக்கர வாகனங்கள், ட்ரோன் கேமரா உட்பட பல சாதனங்கள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த கும்பல் நாடு முழுவதும் இணையவழி குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் அரசு வங்கிகளின் தரவுகளை திருடியதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார். இதற்கான விதிமுறைகள், அனுமதி, பயிற்சிகள் நிறைவு பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்கள் அனைவருக்கும் சம உரிமை கிடைப்பதை உறுதி செய்து சமுதாயத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் விதமாக இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திற்கு கடந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அந்த சட்டத்தை அமல்படுத்தும் முதல் மாநிலமாக உத்தராகண்ட் திகழ்கிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் கடந்த டிசம்பர் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பல்வேறு புவி அரசியல் நெருக்கடிகளுக்கு இடையேயும் அமெரிக்காவிற்கான இந்தியாவின் வணிக ஏற்றுமதி 8.5% அதிகரித்து $7 பில்லியன் அளவிற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உயர் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். மின்னணு சாதனங்களின் ஏற்றுமதியும் 27.4% அளவிற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அமெரிக்காவிலிருந்து பெட்ரோலிய பொருட்கள், நிலக்கரி, மின்சார சாதனங்கள் மற்றும் பிற வகையான கருவிகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார். முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த இறக்குமதி அளவு 10% அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். நில முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட இலங்கை முன்னாள் அதிபர் திரு மஹிந்தா ராஜபக்சேயின் மகன் திரு யோசிதா ராஜபக்சேவை கொழும்பு நீதிமன்றம் இன்று ஜாமீனில் விடுவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அந்நாட்டு குற்ற விசாரணைத்துறை கடந்த சனிக்கிழமை அவரை கைது செய்தது. அமெரிக்காவில் தங்கியுள்ள கொலம்பிய நாட்டவர்களை மீண்டும் அந்நாட்டிற்கு திருப்பி அனுப்ப ஒப்புதல் வழங்கியுள்ளதால் கொலம்பியா மீதான இறக்குமதி வரி உயர்வை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொலம்பிய அகதிகளை திரும்பப் பெற அந்நாட்டு அரசு சம்மதம் தெரிவித்த காரணத்தால் அதன் மீது விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட இறக்குமதி மீதான கூடுதல் வரி விதிப்பு நிறுத்தி வைக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கொலம்பியாவைச் சேர்ந்தவர்களை அமெரிக்க விமானப்படை விமானங்களில் கைதிகளைப் போல அனுப்பி வைப்பதை ஏற்க முடியாது என்றும், எனவே அவர்களை தமக்கு சொந்தமான விமானங்களில் அழைத்து வர ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கொலம்பிய அதிபர் திரு குஸ்டாவோ பெட்ரோ நேற்று அறிவித்தார். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையேயான போர் நிறுத்த உடன்படிக்கையை தொடர்ந்து காசா பகுதிக்கு மேலும் 310 ட்ரக்குகளில் நிவாரண உதவிப் பொருட்களை எகிப்து அனுப்பி வைத்துள்ளது. இதில் 20 ட்ரக்குகளில் எரிபொருட்கள் எடுத்துச் செல்லப்படுகிறது. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பின் கடந்த 6 நாட்களில் இதுவரை 4200க்கும் அதிகமான ட்ரக்குகளில் காசாவிற்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மனிதநேய விவகாரங்களுக்கான ஐநா ஒருங்கிணைப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் பிரக்ஞானந்தா, உஸ்பெகிஸ்தானின் நொடிர்பிக் ஆகியோர் முதல் இடத்தில் உள்ளனர். முன்னதாக குகேஷ் மற்றும் பிரக்ஞானந்தா இடையே நேற்று நடைபெற்ற 8வது சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி, செர்பியாவின் அலெக்சே சரானா இடையேயான ஆட்டமும் டிராவில் முடிவடைந்தது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மோகன் பகான் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 76வது குடியரசு தின விழாவையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் 3 நாள் பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட் புறப்பட்டுச் செல்கிறார். தமிழகத்தில் மதுரை மாவட்டம் மரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் நிறுத்தப்பட்டதற்கு பிஜேபி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். இணையவழி குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக 6 பேரை ஜார்க்கண்டில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் பிரக்ஞானந்தா, உஸ்பெகிஸ்தானின் நொடிர்பிக் ஆகியோர் முதலிடத்தில் உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.